என்ன சார் ட்வீட்லாம் சோகமா போட்டிருக்கீங்க? தட்டி விடுங்க சார். யார் நான் சோகமாவா? நான் அவன் மூஞ்சிலேயே இதை விட பயங்கரமா தான் பேசுறேன். ஒரு அதாவது ஒரு ப்ராடக்ட் அவன் சேனலுக்கு கத்துனாலும் பரவாயில்ல, உள்ள இருக்கிறவனுக்கும் சேர்த்து கத்துறான். இதுல என்னை கலாய்க்கிறாராமா, ஒரு வாரத்துல வெளில வந்துட்டுன்னு. போடாங்கோயா, அவனே சும்மாதான் உட்காந்துருக்கான். எனக்கு என்னடா பம்ப் அடிக்கிற? என்னமோ ஒரு வாரத்துல வந்துட்டீங்க பாத்தீங்களா, அது இது நாங்கெல்லாம் இத்தனை நாள் இருந்தோம், என்னென்னமோ டைலாக் பேசிட்டு இருந்தான். சரி, விளையாண்டு தோக்குறது தப்பே கிடையாது, விளையாடாம ஜெயிக்கிறேன்றது சொல்றதுல அசிங்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? இத்தனைக்கும் அவன் இந்த சீசன்ல இருக்கிறவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு பெர்ஃபெக்டா பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இத போயிட போறான். ஓகே ஓகே, புரியுது புரியுது புரியுது. இப்ப எங்க இருந்து அந்த உங்களுக்கு அந்த இதெல்லாம் வருதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன வேற இன்ட்ரெஸ்டிங்கா வேற என்ன இன்னைக்கு போச்சு? நீங்க எதை போச்சா இன்னைக்கு? என் பேர்ல ஏதோ ஒன்று போச்சுன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். இல்லையே, பார்க்கலையே நானு. ஏதோ சேட்டு கதை சொன்னாங்களாம். அந்த ஓகே ஓகே, அந்த கதை அந்த ஸ்டோரி அது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ரொம்ப போரிங்கா இருந்ததுன்னு பார்க்கல, பாஸ் அதுல பண்ணி வச்சிட்டேன். சம்பந்தமா தீபக் வந்து அதுல ஏதோ ஒரு சேட்டு போர்ஷன் நமக்கு கொடுத்தாராம். இன்னும் நம்மள மறக்க முடியாது அடி. அப்படி ஒரு வாரத்துல இருந்தாலும் வச்சு செஞ்சுட்டு வீடு ஃபுல்லா 106 நாள் பேசுற மாதிரி வச்சுட்டு வந்துட்டீங்க. 6வது வாரம் ஆனாலும் இல்ல, என்னைக்காவது ஒரு நாளாவது உங்க பேர் மென்ஷன் ஆயிடுச்சு சார். எப்படியாவது ஏதோ ஒரு லிங்க்ல அப்படியே மென்ஷன் ஆகி வந்துருக்கு. நான் ஆக்சுவலா இந்த கிளிப்பிங்ல பார்த்தேன், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ அந்த வீக்கெண்ட் எப்படி போச்சு? ஆக்சுவலா வீக்கெண்ட் அப்புறம் 2 நாள் ஒர்க் ஜாஸ்தியா இருந்துச்சு, வர முடியல. வீக்கெண்ட் தான் சார் அந்த விஷால வறுத்து எடுக்கிறதுல ரொம்ப லேசா வறுத்தெல்லாம் எடுத்தது மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. என்னமோ விஷால் நீ ஜாக்கிரதையா, நாங்க உன்னை காப்பாத்திட்டோம்னு சொல்ற மாதிரிலாம் இருந்தது. நீ கவலைப்படாத, உனக்கு யார் பிஆர்னு கேட்டா எங்க பேரையே சொல்லுன்ற மாதிரில இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்திருந்தேன் சார். இந்த சௌந்தர்யா போட்டோ எல்லாம் விஜய் டிவி இந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் சீசன்லயே போட்டாங்க, நிறைய பேர் மாயா போட்டிருக்காங்க, பூர்ணிமா, அப்புறம் அர்ச்சனாங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஒருத்தன் போட்டிருக்கான் ட்வீட், விஜய் டிவி சப்போர்ட்டிங் சௌந்தர்யா, ப்ளீஸ் ஓட் ஃபார் பாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐயோ, அசிங்கப்பட்டானா மாட்டோக்காரன்ற சீனா போச்சு. இன்னும் பண்ணாதது ஒன்னே ஒண்ணுதான், விஜய் டிவியே இறங்கி இவங்களுக்கு ஓட்டு கேட்கறதும். என்ன ஒரு கொடுமை. அதுதான் பண்றாங்களே சார். அந்த சீரியல் கவனிச்சிங்களா? டுவர்ட்ஸ் இந்த இங்க இருந்து அங்க இருந்து இங்க ஸ்வாப் பண்ணி போறதுல ரியாவை கோத்து விட மொத்த வீடு பிளான் பண்ணிச்சு. அது கவனிச்சிங்களா? பார்த்தேன் சார். அது மஞ்சரி அழகா கிராக் பண்ணாங்க, ட்வீட் பண்ணி விட்டாங்க அப்படியே. இல்ல அது அவங்க கரெக்டா டீகோட் பண்ணாங்க. ஆனா உங்களுக்கு டக்குன்னு பேச தெரியல. அதாவது மஞ்சரி வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அடிச்சிருக்கணும். அதாவது என்னன்னா, ரியா அங்க போறதுல வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்கட்டும், நாமினேஷன் இருக்க ரியா வெளில போனோம்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்தா ரியாக்கு நீயா தருவ? அந்த பக்கத்துல இருக்கவங்க கண்டிப்பா தர மாட்டாங்க. இங்க இருந்தா ஏதாவது கேட்கறதுக்காக ஹெல்ப் ட்ரை பண்ணலாம். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்துச்சுன்னா ஒரு கேர்ள் சைடுக்கு. ஆனா இந்த பொண்ணை அந்த பக்கம் அனுப்புறதுல வந்து ஆளாளுக்கு நீ அதாவது எப்படின்னா, நாங்க போறது வந்து பாய்ஸ்க்கு டீமுக்கு வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு எவ்வளவு பலமா இருக்கும் ஒரு ஆள் அனுப்புறதுன்றது போக, நீ போனா உனக்கு புரிஞ்சுக்க எவ்வளவு ஈஸியா இருக்கும், நீ போனா உன் பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும்னு கடைசியில அந்த பர்பஸே மாறி போச்சு. இன்னொன்னு மஞ்சரி வந்து இன்னொரு பாயிண்ட் அடி அடிச்சிருப்பாங்க ஆனந்திய.
நீ இங்க இருக்கிறதுனால நீ தான் அந்த டீமே லீட் பண்ற மாதிரி இருக்கு, அதனால நீ கொஞ்ச நாள் அங்க போ, இங்க யார் லீட் ஆகுறான்னு பாக்கலான்ட்டு. அது கரெக்டான பாயிண்ட். ஸ்ட்ரைட்டா தானே சொன்னாங்க. அது ஒன்றும் முதுகு ஸ்ட்ரெயிட்டா பின்னாடி சொன்னாங்க, செம்ம பாயிண்ட் இது. முதுகு பின்னாடிலாம் சொல்ல. அத முதுகு பின்னாடி இன்னொரு ரூம்ல போய் மற்ற அன்ஷிதாவும் இவங்களும் பேசும்போது அது வந்து ஆனந்தியோட இடத்துக்கு வரணும்னு ஆனந்தியே மயிலிறகுல தான் தப்பிச்சுது. சோனி யாரு செஞ்ச புண்ணியமோ அந்த ஒரு ஸ்டோரி காப்பாத்தி முன்னாடி கூட்டு வந்துருச்சு. அந்த ஒரு டிஃபரன்ஸ்ல தான், இல்லாட்டி ஆனந்தி தான் மயில் பயங்கர க்ளோஸ் கால்ல இருந்தது. ஆர் அந்த ஸ்டோரினாலதான் ஆனந்தி தப்பிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படியும் இல்லை. இப்ப என்னன்னா ஒரு ஃபினிஷிங் வைக்கணும். இப்ப நான் வெளில வந்ததுக்கு நானே ஒரு காரணம் சொல்லிக்கிட்டேன். ஆனந்தி வந்ததுக்கு நான் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கணும். அந்த காரணம் தேவையில்ல சார். உங்களுக்கு டிஆர்பி வேணும், ஆனா ஏன் சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேயர் எல்லாம் இப்படி தூக்குறாங்க? எனக்கு புரியவே இல்லை. டிஆர்பி உங்களுக்கு வேணும், ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணி உள்ள வைக்கலாம்ல சார். அவங்க அதை தெரியாத பிரார்த்தனைமா என்னங்க? அவங்க அதை தாங்க பண்றாங்க. ஆனா யாருக்குன்னு பண்றது, எத்தனை பேருக்கு பண்றதுன்னு தாங்க அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஐயோ, நம்ம ப்ராடக்டை காப்பாத்துறதா, இல்ல வர ப்ராடக்டை காப்பாத்துறதா, இல்ல நல்லா பண்றவனை காப்பாத்துறதா, இல்ல ஒண்ணுமே பண்ணாதவன் இவன் ரெஃபரன்ஸ்ல வந்துட்டானேன்னு காப்பாத்துறதா, அவங்களுக்கு எத்தனை பிரச்சனைங்க. ஆனந்தியை காப்பாத்திருக்கு ஆக்சுவலா. ஏன்னா லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஆர்ட் சீட்ல உட்காந்தது சுனிதாவும் ஆனந்தியும் தான். அந்த கடைசியில அவங்க ஸ்டோரி சொன்னதுனால நாமினேஷன்லயே வரல இந்த வாட்டி. அது ஒண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணு நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? ஆக்சுவலா நான் நேத்து நாமினேஷன் இன்னைக்கு தான் பார்த்தேன். அப்ப நாமினேஷன் பார்க்கும்போது சும்மா அனலைஸ் ரிவ்யூ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது மெயின், அதாவது இது வரைக்கும் இருந்த எக்ஸிஸ்டிங் கண்டஸ்டன்ஸ் அவங்க வந்து வைல்ட் கார்டு பீப்புளை வந்து மக்களை சந்திச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள நாமினேட் பண்றதுல பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்கெல்லாம் நல்ல பிளேயர், நல்லா விளையாடக்கூடியவங்களை கூட அவங்க ரெஃபர் பண்ணட்டும், தப்பே கிடையாது. ஆனா வைல்ட் கார்டை நாமினேட் பண்ணதை பாத்தீங்களா? அதுதான் இருக்கிறதுலே கேவலமான விஷயம். ஆக்சுவலா ஒரு வைல்ட் கார்டு ஒன்னு அமிச்சதோட நோக்கமே உள்ள மிக்சர் தின்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்கதான். நீ போனோட உங்கள மிக்சர் தின்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்க அனுப்பிச்சாங்க. அது பார்த்தேன். அது ஒவ்வொரு வைல்ட் கார்டுமே ஒரு வைல்ட் கார்டு ஒரு ஓல்டு கண்டஸ்டன்ட், அதே மாதிரி அவங்க ஒரு வைல்ட் கார்டு ஒரு ஓல்டு கண்டஸ்டன்ட், அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், வைல்ட் கார்டை கூட போயிருக்கலாம்டா, 2 வாரம் இருந்திருக்கலாம் போல் இருக்கு. அவசரப்பட்டு மெயின் கண்டஸ்டன்டா போயிட்டேன். ஆக்சுவலா அதுக்கு கூட 2 வாரம் இருக்க ஸ்பேஸ் கிடைச்சது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வைல்ட் கார்டை ரெஃபர் பண்றாங்கல்ல, இவங்க வந்து வைல்ட் கார்டை ரெஃபர் பண்ணி இந்த வைல்ட் கார்டை எலிமினேட் பண்றது நேச்சுரலி இப்போ கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இந்த 5ல வெளில போறது ஒரு வைல்ட் கார்டு தான். அந்த வைல்ட் கார்டுல இப்போ வரைக்கும் ப்ராபபிலிட்டி ரியாவை காமிக்குதா? ரியாவோ இல்ல அன்அபிஷியலா ரியா தான் காமிக்குது. ஓகே, பட் வர்ஷினி கூட மேல இருக்காங்க, பாட்டம் 4ல இருக்காங்க அவங்க. ரியாக்கு மேல யார் இருக்கா? ரியாக்கு மேல அன்அபிஷியலா மஞ்சரி பார்த்தேன் நினைக்கிறேன். மஞ்சரி தான். மஞ்சரி அவங்க எல்லாம் மேல வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ராணா கீழே வந்துருவான்னு நினைக்கிறேன். எண்டுக்கு வந்துருவாங்க போக போகன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த 2 நாள் எடுத்துக்கிட்டா கூட ராணாவோட நான் எனக்கு தெரியல, மேபி பார்ப்போம். பார்த்தா கூட வரைக்கும் எப்படி அசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, ப்ரோமோ யார் மேல திரும்புதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். மஞ்சரி மேல திரும்பிக்கிட்டே இருக்கு, சரிங்களா? ரியா மேல வந்து இப்ப வைல்ட் கார்டுல யார் மேல திரும்புது? வைல்ட் கார்டு யார் இந்த இன்னைக்கு ப்ரோமோ வந்து வர்ஷினி அப்படின்னா அவங்கள தப்பிச்சிருவாங்க. அவங்கள 100% தப்பிச்சிருவாங்க. இது வந்து எப்பவுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். அவங்க மேல இருக்கிறவங்களும் தப்பிச்சிருவாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு ரியா, ராணா, அது யார் இன்னொருத்தர்? சிவகுமார் சிவாவும் தப்பிச்சிருவாரு. அவங்க இன்னொரு தள்ளிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் ரியா சிவாவுமே இன்னைக்கு தீபக் கூட ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்படியே கொஞ்சம் ரொம்ப தலைவர் சாந்தப்படுத்திட்டார். அப்படியே என்ன பர்பஸ்? அந்த இது வீட்டு பணி டாஸ்க்ல கொஞ்சம் அந்த விளையாடும் போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்றாரு சிவா, ஷேக் பண்ணிடுவாரு. தீபக் வந்து இங்க இருந்து கத்திக்கிட்டே இருப்பாரு. அதை சொல்லுவாரு, அவரு கத்திக்கிட்டே இருந்தா எப்படி, என்ன விளையாட விட்டா தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்குள்ள நம்ம தங்க மகன்
வந்து சால்வ் பண்ணி வச்சிருவாரு. ஓ ஒண்ணும் இது இந்த இல்லைன்னா வீட்டு உள்ள போய் கொஞ்சம் வச்சிருக்கோம் அது. ஓகே ஓகே. அது எப்ப நடந்துச்சு? அது இன்னைக்கு நடந்தது? இன்னைக்கு மார்னிங் நடந்துச்சு. ஓகே ஓகே இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்பாரு பாருங்க, அவரு ஆனா பக்கத்துல ஆக்சுவலா இருக்காருல்ல. சிவா வந்து இக்னைட் பண்ணிட்டாரு அந்த வீக்கெண்ட் ஷோல வந்து தீபக் லைட்டா இக்னைட் பண்ணிட்டாரு. ஸோ டிப்பிக்கலா நம்ம ஆளுக்கு அந்த மண்டேல இருக்கும். அப்போ இப்போ லைட்டா உரசுதுன்னா அப்போ ஃபைன். தீபக் அட்டாக்கிங் மோட்ல தான் இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் பண்றது டெலிபரேட் அட்டெம்ப்டா தான் தெரிஞ்சது எனக்கு. ஆமா, ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் ஆயிருக்கும் அது. ஆக்சுவலா இவர் உள்ள இதாகாம இருந்தாரு. ஆக்சுவலா தீபக்குமே ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு. இப்ப கொஞ்சம் வெளியில அது வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அது போனவங்க எல்லாம் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி சாபர் ஆயிட்டீங்க, சும்மா உட்காந்துருக்கீங்க இப்படிலாம் சொல்லி ஏத்தி விட்டதுனால 100% ஆகியிருப்பாரு. அது இல்ல சார், அது தீபக்குமே சார் இன்னைக்கு ஒரு சான்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தை வெளியில எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாவது கொஞ்சம் ஷோ வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகுன்ற மாதிரி இருக்கு எனக்கு. சாமி என்ன சாமி, எல்லாம் நல்லா தானே சாமி போயிட்டு இருந்தது. அவர் எதுக்கு சாமி நீங்க சொல்றீங்க? ஏன்னா வெடிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் புஷ்பானமா எடுக்காது, அப்படியே புஷ்னு போயிடுதா. நீங்க வந்து ரஞ்சித் சாரை வெளில அனுப்பக்கூடிய ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தாம வேற எந்த வழியிலையும் ரஞ்சித்தை வெளில அனுப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது இல்லாம இப்ப கம்பேரிட்டிவ் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரஞ்சித் இப்போ கூட மக்களோட அபிப்பிராயமும் அபிமானமும் அப்படிதான். இப்ப நீங்க இந்த கேமுக்கு ரியா முக்கியமா, மஞ்சினி முக்கியமா, இல்ல ராணா முக்கியமானா ராணாவோட ரஞ்சித் நிறைய கண்டென்ட் கொடுக்குறது, அதனால ரஞ்சித்தே இருக்கட்டும், ராணா வேணாம் அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. ரியாவோட ரஞ்சித் சார் நிறைய கண்டென்ட் கொடுக்குறாரு, ரியா என்ன சொல்றாங்க, ரஞ்சித் சார் ஒன்றும் பண்றது இல்லைன்னுவாங்க. இவங்க மஞ்சினி ரஞ்சித் சார் எதுவும் பண்ணலன்றாங்க. சிவா சார் சொல்றாங்க, யார் சொன்னாலும் சரி. ஆனா ரஞ்சித் சாரும் வந்து வர்ஷினியும் இவங்களையும் சொல்றாரு, இந்த ரியாவும் இவங்களும் தேவையில்லை, வர்ஷினியும் தேவையில்லைன்னு. ஆனா மக்கள் ரஞ்சித் சொல்ற இந்த சாய்ஸ் இது சொல்ற இந்த சாய்ஸ்க்கு போவாங்களே தவிர இந்த சாய்ஸ்க்கு வரமாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க ஐடியல் பாயிண்ட் வந்து இந்த 13 பேர் அப்படின்ற மாதிரி இவ்வளோ மேக்சிமம் பீப்புளெலாம் நாமினேஷனுக்கு வரும்பொழுது ஆப்வியஸாக நிறைய பேர் ஃபேட் அவுட் ஆகிடுவாங்க, காணா போயிடுவாங்க. ஒரு பீரியடில் பேசிட்டு இருந்த அன்ஷிதா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு, இனிமேல் நந்தினி திருப்பி மறுபடியும் க்யூவில் வந்து நந்தினின்ற பாருங்க ஆனந்தி க்யூவில் வந்து மறுபடியும் லிஸ்ட்டில் வர்றதுக்கே இன்னும் 2-3 வாரம் ஆகிடும். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு சார். இந்த மாதிரி 13 பேர் 15 பேர் நாமினேஷன் வர்றது பெட்டரா, இல்ல ஒரு கிறிஸ்பா ஒரு 6 பேர் 5 பேர் அப்படி தட்டி விடுறது பெட்டரா? சார் எப்பவுமே 7 பேருக்கு மேல நீங்க வச்சீங்கன்னா, நீங்க 7 பேருக்கு மேல இப்போ இப்படி இது வைக்கிறதோட நோக்கம் என்னன்னு வச்சு யோசிச்சு பார்ப்போம். எல்லாரையும் மக்களை ஃபர்ஸ்ட் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஹார்ட்லி ஒரு தடவை பண்ணலாம். எல்லாம் ஒரு 2-3-4 தடவை நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க வந்து கம்பேரிட்டிவ் ஆப்ஷன்ல அந்த டைம்ல நமக்கு யார் மேல வெறுப்பு இருக்கோ அவங்கள தான் தூக்குது. இப்போ ஆக்சுவலா சொல்லணும்னா ரியா மேலதான் திரும்பும். ஒருவேளை ரொம்ப டம்ப் ஆர்டிஸ்ட்னு ஃபீல் பண்ணா ராணா மேல திரும்பும். இல்ல ஒரு ஷோவே பார்க்காம, ஆனா அது ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயமாவும் தோணும். ஏன்னு சொல்லுங்க, 30 நாள் கழிச்சு வந்தவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேல சான்ஸ் கொடுக்கறது ரொம்ப தப்பு. 30 நாள் பார்த்துட்டு வந்தவங்க முதல் வாரமே ஃபயரிங்கா இருந்திருக்கணும். அதை மிஸ் பண்ணி 2வது வாரமும் அதை தக்க வச்சுக்க தெரியலன்னா அவங்கள நிஜமாவே வெளில தான் எடுக்கணும். அதுதான் ஆக்சுவலா வந்து கேமுக்கான ஜஸ்டிஃபிகேஷன். நீங்க உனக்கு வந்து 30 நாள் வெளியில இருந்து கேமையும் பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துட்டு 14 நாள் வந்து நீ இந்த கேமை வந்து அவங்களுக்கு மேல ஒரு ஹேண்ட்ல விளையாட தெரியலன்னா நீ எவ்வளவு டம்ப் பிளேயர். அவங்க என்னதான் இது பண்ணாலும் அதை தாண்டி உனக்கு அவங்க கூட ஃபைட் பண்ண தெரியலன்னா நீ எவ்வளவு பெரிய டம்ப் பிளேயர்ன்றதான் அர்த்தம். பட் ஆனா நீங்க கேட்ட மாதிரி ஒவ்வொரு தடவையும் 13 பேர் 16 பேர் பண்ணா இந்த பொசிஷன், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சாய்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி எப்படி சொல்றது, இருக்கிற டம்பை விட அந்த புதுசு இருக்கிற மேலதான் கன்வெர்ட் ஆகும், டைவர்ட் ஆகும். அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க நினைக்கணும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற பிளேயரை இதை மாதிரி வச்சே கூட கூட்டு போயிடலாம். சார் இன்னொரு டவுட்.
சார் ஒரு டவுட் சார் பேசிடுறேன் சார். இது நம்ம இப்ப தீபக் இந்த வீக்கெண்ட் நடந்துகிட்டது ரொம்ப அனாய்டா இருந்தது. இதே கமல் சாட்டில் அப்படி நடந்துக்க முடியுமா? அப்படி நடந்து சும்மா ஓட்டுருவாங்களே டிவியே. இப்ப விஜய் சேதுபதி மட்டும் எதுவுமே பண்ணாம இருக்காங்க அவங்க. ரொம்ப அவரு அப்படி நடந்துகிட்டாரு. இல்ல சார், நீங்க அப்படிதான் கேட்கணும். அதாவது கமல் சாருக்கு இந்த இடத்துல கொண்டு வர வேணாம். விஜய் சேதுபதி சார் ஏன் சார் தீபக் சார் பேசுறத ரொம்ப ரசிச்சு பாக்குறாரு. எத்தனை பேரை நாக் அவுட் பண்றாரு, எத்தனை பேரை ஸ்மக் பண்றாரு, எத்தனை பேரை அசிங்கப்பட்டி அப்படி உட்காருவீங்க? தப்புன்னு. நீங்க அதுவும் இல்லாம இந்த தடவை பாத்தீங்களா, ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் எடிட்டிங். ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டே இல்லை, சம்பந்தமே இல்லாம பட்டு 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 பட்டுன்னு போகும். எனக்கு இன்ஃபேக்ட் சுனிதா வெளியில போகும்போது பிக் பாஸோட வாய்ஸ் யார் வெளியில போனாலும் உங்களுடைய பயணம் முடிகிறது அப்படின்ற அந்த டாக் வரும். இன்ஃபேக்ட் அது கூட எக்ஸ்போஸ் ஆகல. நீங்க அது கவனிச்சிங்களான்னு தெரியல. எக்ஸிட்ல அது மாதிரி எடிட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப அதாவது தீபக்கோட திடீர்னு ஒரு ஃப்ளோ டக்குன்னு கட் ஆகி அந்த ஸ்டோரி ஒரு பாயிண்ட்ல இருந்து தீபக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறது ஒரு கட்டு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல. அது அதாவது எப்படின்னா, நீங்க இவ்வளவுதான் இப்போ எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஹோஸ்ட் ஒரு கேள்விக்கு தப்பா இப்போ சரி இப்படி எடுத்துப்போம், ரியாவை அருணை விட்டு கலாய்க்க தெரிஞ்ச அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் தீபக்கு எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கறது மேனஸ், மெச்சூரிட்டி, இதெல்லாம் அவரோட கன்சர்னுக்கு அந்த கன்சர்னை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறது வேற. அவர் ரொம்ப ரூடா அந்த இடத்துல அதெல்லாம் ஹோஸ்ட் யாரா இருந்தா என்ன, நான் நினைக்கிறத நான் பேசதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசுற அதை மற்றவங்க ஸ்டப் பண்ற மாதிரி அவர் பண்ணாம இருந்தது ஒரு மாதிரி இன்னொரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும்ல தீபக்கு, அந்த வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலான்னு. ஆமா சார், ஆமா. அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப தப்பா இருந்தது. மேபி இன்னொரு ஆங்கிள் கூட எடுத்துக்கலாம். நீ இப்படியே பண்ணுவோம், மக்களே தூக்கி வெளில போட்டுருவாங்க அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். புரியுது சார். ஆனா அது வராது. தேங்க்யூ சார். அப்படி வந்தாலும் இல்ல அந்த எடிட் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அந்த சௌந்தர்யா இருந்துச்சு பேசும்போது கூட டக்குன்னு ஒரு ஸ்னாப் பண்ணி கட் ஆகி அப்படி ஜம்ப் ஆகி போச்சு. ஏகப்பட்ட இடத்துல சார் டக்கு டக்கு டக்குன்னு ஷார்ப் கட் ஆச்சு. அது எலிமினேஷனுக்காக இது கொண்டு வர்றதே கூட சார் உள்ள இருந்து அந்த இது கொண்டு வராங்கல்ல, அதுவே. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில அந்த இதுல நீங்க கேட்டீங்களான்னு தெரியல, அந்த டாக் பேக்கே கேட்டுருச்சு. இப்போ ஸ்டோர் ரூம்குள்ள நீங்க அந்த இதை வச்சுட்டீங்கன்னா இப்போ ஸ்டோர் ரூம் பெல் அடிச்சிடலாம் அப்படின்ற அந்த டாக் பேக்கே கேட்டுருச்சு. கவனிச்சிங்களா யாராச்சும்? இல்ல நான் பார்க்கல, காலையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஆமா கேட்டுச்சு சார், கேட்டுச்சு. ரொம்ப அதாவது ஒரு ஃப்ளான்னு இந்த தடவை ஒரு லெவலை தாண்டி நடக்குது சார். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வைல்ட் கார்டு 30 நாள் பார்த்துட்டு எவ்வளவு ஃபயரா விளையாண்டுருக்கணும் அப்படின்னு. எனக்கு என்ன அன்ஃபேரா பட்டுச்சுன்னா, வைல்ட் கார்ட்ஸுக்கு வந்த வீக் கொடுத்த ப்ரிவிலேஜ் ஏன் வீக் 1 எவிக்ஷன் உங்களுக்கு வைக்கும் போது அவங்களுக்கு ஏன் வைக்கவே இல்லை? அவங்களுக்கு ஏன் 2 வாரம் மினிமம் கேரண்டியா 2 வீக் அவங்களால விளையாட முடியும் போது ஃபர்ஸ்ட் வீக் என்ட்ரன்ஸ் உள்ள போன கண்டஸ்டன்ஸுக்கு அது டபுள் டிஸ்அட்வான்டேஜா இல்லை? இல்லை சார், ஆக்சுவலா ஓகே டிஸ்அட்வான்டேஜ். நான் இது ஒரு பாயிண்ட்ல சேனல், நான் சேனல் பர்சனா இருந்தா, ஸ்பான்சர் சைட்ல இருந்தா ஒரு ஆங்கிள் ஆஃப் தாட்டுக்காக நான் இப்படி திங்க் பண்றேன். நான் ஒரு சேனல் பர்சனா ஸ்பான்சர் இருந்தா இருக்கிறதுலயே இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறது இந்த வீக்ல ரவீந்திரன் ஆடுறாரு. இவருக்கு பிசிக்கல் டாஸ்க் ஆட முடியல. பட் உள்ள இருக்கிற பீப்புள் இவர் விளையாடுறாருன்னு ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறாங்க, இவர் போக மாட்டாருன்னு நம்புறாங்க. இவரை நம்ம வெளில எடுத்துட்டா ஏன் இந்த கண்டஸ்டன்ஸ் சீரியஸா இவ்வளவு பண்ண இவரையே தூக்கிட்டாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்கே எலிமினேஷன் இல்லாத அதையும் பண்றாங்க. அப்ப இந்த சீசன் 8 எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டை இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூட ஒரு ஆங்கிள். ஏன்னா ஆல்ரெடி சச்னாவை இப்படிதான் நாமினேஷன் சொல்லிட்டு இது பண்ணிட்டோம், மறுபடியும் மக்கள் ஓட்டு போட்ட மக்களையும் ஏமாத்துற மாதிரி இருக்க வேண்டாம், அதனால இதை கொஞ்சம் சீரியஸ் ஆக்கிடுவோம். அது கூட நான் ஒரு சேனல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எனக்கு திருப்பி வைல்ட் கார்டு கொடுப்பாங்களா, திருப்பி வைல்ட் கார்டில் போறோமா, அதெல்லாம் ரெண்டாவது கேட்டகரி. நடக்குது, நடக்காம போகுது, அது ரெண்டாவது. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கை சென்சேஷன் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷோ சீசன் 8 ஹோஸ்ட் புதுசு, கண்டஸ்டன்ஸ் புதுசு, கண்டஸ்டன்ஸும் ரொம்ப ப்ரோஆக்டிவா இல்லை, இதெல்லாம் போக் பண்றதுக்கு கூட அது ஒரு காரணமா இருக்கலாம்ல. நல்ல பெர்ஸ்பெக்டிவ் தான் சார். இப்போ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் சார். இப்போ
வாரம் ஸ்வாப் நடக்குதுல்ல, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைனமிக்கே இல்லாம போயிடுச்சு. இப்போ நேத்து வந்து கிராசரி ஷாப்பிங் டாஸ்க்ல கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் சைட் சூஸ் பண்ணுங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் சைட் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி, இனிமே எல்லா வாரங்களுக்கும் ஸ்வாப்பும் வந்து ஆப்போசிட் சைட் சூஸ் பண்ற மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ல. இல்ல உண்மையிலேயே அது ஒண்ணு சார். ஆக்சுவலா உங்க பாயிண்ட் வந்து ரொம்ப ஐ மீன் உங்க கொஸ்டின் வந்து ரொம்ப வேலிட். எனக்கு ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இதோட கோர் பர்பஸை விட்டு இது வெளியில எங்கேயோ போயிடுச்சு சார். ஆக்சுவலா என்னன்னா பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமுக்கு போறதும் கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீமுக்கு போறதும் இப்போ எப்படின்னா ட்ரிப்பு போற மாதிரி ஆகி போச்சு. இந்த வீக் யாரு அங்க போயிட்டு வரா, இந்த வீக் யாரு அந்த வீட்டுக்கு போயிட்டு வரா அப்படின்னு அஜெண்டா இல்லாம ஒருத்தங்க இந்த வீட்டு டு அந்த வீட்டுக்கு போறாங்கன்னா, நாங்க இருக்கும் போது திங்க் பண்ணது என்னன்னா, ஒரு ஒரு இங்க இருந்து ஒருத்தங்க அந்த வீட்டுக்கு போறாங்கன்னா, ஒண்ணு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இவன் எப்படா இங்க இங்க வந்து ஒரு டிவைட் அண்ட் ரூலோ, இல்ல இங்க இருக்கிற யூனிட்டியை கெடுக்கிற மாதிரியோ, இல்ல இங்க வந்து ஏதோ ஒரு பேக் ஸ்டாபோ ஏதோ ஒண்ணு பண்றான் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணும் அப்படின்னு. இப்ப போக போக சூரிய வம்சம், வானத்தை போல படம் மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ரோலை ஒழுங்கா பண்ண ஒரே ஒரு ஆளா நான் தர்ஷா குப்தாவை மட்டும் தான் சார் பாக்குறேன். ஆக்சுவலா தர்ஷா சூப்பரா பண்ணாங்க. டார்ச்சர் சூப்பர் டார்ச்சர் கொடுத்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்தது. அதை பண்ணிட்டு அவங்களே அழுகிறது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சார் அப்புறம் இன்னொன்னு இந்த ரூல்னு இப்போ இங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாய்ஸ் டீம் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, கேர்ள்ஸ் டீம் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? இத வந்து சப்போஸ் வந்து என்ன எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ரூல் அவங்க வைக்கும் போது இவங்க வந்து அந்த மீறதுக்கு வந்து பெரிய குற்றமாயிடுமா என்ன? அது தெரியல. ரூல்ஸ் ஆக்சுவலா என்ன தெரியுமா சார், அதை ஃபர்ஸ்ட் வீக்கே சொன்ன ரூல்ஸ்னு ஒன்று போடுவாங்க சார். அந்த ரூலை வந்து மீறினாதான் சார் கேமை வந்து சுவாரஸ்யமே ஆக்க முடியும். ரூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நீங்க டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஃபீல் வந்துடும். நீங்க ரூல் வந்து எப்படி சுவாரஸ்யமா மீறணும். இப்போ உதாரணத்துக்கு சார், இப்ப கேப்டனுக்கு வந்து 5 கொடி கொடுத்துருக்காங்க. 5 இந்த கேப்டன் கிட்டக்க கேப்டனோடைய ஏதோ ஒரு ஃபால்ட்டை பிடிச்சி அந்த கொடியை இழுத்து நீங்க வந்து சுவாரஸ்யம், அதாவது விஜய் சேதுபதி சார் கிட்டக்க போகும்போது போறதெல்லாம் போகட்டும், இப்போதைக்கு அவரோட கொடியை பிடுங்கிறது தான் கேர்ள்ஸோடைய பிரதான வேலையா இருக்கணும். நீங்க அந்த இப்ப இப்ப எதுக்கு சார் அதை கொடுத்துருப்பாங்க? இந்த 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 இது கொடுத்துருக்கிறது வந்து பின்னாடி 5 கோடி ஒருவேளை கேப்டன், ஏன்னா சத்யாவை பார்த்துருப்பாங்க. சத்யா 2வது தடவை ஆடுற கேம்ல எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் வரும்பொழுது அந்த கேப்டன்ஷிப் நடுவில் போறதுன்றது பறிக்கப்படுறதுன்றது ரொம்ப அசிங்கமான ஒரு மேட்ரு. அது எப்போ அப்படி ஏதாச்சும் ஒன்று ஆகி ப்ரொவோக் ஆனாதான் இந்த கேம்ல வந்து ஒரிஜினல் ஃபேஸ் வந்து டேர்ன் ஆகும். இந்த விஷயத்த விளையாட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சேஃபா விளையாடுவாங்க. ஐயோ அருண் இப்போ யாராச்சும் இப்போ எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. 2வது இவனுக்கு ஒன்று செட் பண்றானுங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இவன் கிட்ட விளக்கம் கொடுக்கணுமா, இவன் அந்த விளக்கத்தை நீ ஒரு விளக்கணையும் கொடுக்கலாம் தேவையில்லை, எனக்கு பிடிக்கல எனக்கு தேவைன்னா நான் வீக்கெண்ட் சார் இந்த மாதிரி நேரத்தில் தான் சார் என்னோட இன்ஸ்பிரேஷனே வனிதாக்கா, விசித்ரா இவங்கெல்லாம் போங்கடா ரூலாவது நொன்னையாதுன்னு அது வீக்கெண்ட்ல பேசுறத நான் பேசிக்கிறேன்ட்டு அந்த ரூலை மீறி ஒரு மாஸ் பண்றது இருக்குல்ல, அங்கதான் இந்த கேமே வந்து சுவாரஸ்யமாகும். நீங்க மீறுங்க, அதுக்கப்புறம் நீங்க அதோட ரெப்பர்கேஷன்ஸை வீக்கெண்ட்ல ஏதாவது வருமா அதை ஃபேஸ் பண்ணுங்க. இப்ப சௌந்தர்யா பண்ணா என்ன சார் ஆச்சு? இந்த தேசத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா? இல்ல வரல. இல்ல இந்த கோட்டை தான் அவன், ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் என்ன நடந்துற போது, இன்னும் 10 நிமிஷம் திட்டுவீங்க, 15 நிமிஷமா திட்டுங்கன்ட்டு போயிட்டா. ஆனா நல்லா இருந்ததா இல்லையா சார் அன்னைக்கு? அது நல்லா இருந்ததா இல்லையா? அதனால ரூல் இவனுங்க இருக்கானுங்களே. இல்ல அத நம்ம மாஸ் மூமெண்ட்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. வெளியில வந்து ரூல்ன்றாங்க. இல்லையே இவனுங்க ஒரு படி தாண்டி எல்லாம் வேற பேசுறானுங்க. அதாவது என்னன்னா, எங்களுக்கு பெண்களை நினைத்தால் பயமாக இருக்கிறது, அவங்க அடுத்தது எங்களை டேய் அந்த அம்மா எழுதிச்சு ஆடியன்ஸ்ல ஒரு அம்மா. உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். அடிச்சு போயிடுச்சு. சும்மா இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அதாவது நீங்க எப்படி தெரியுமா, ஆக்சுவலா வந்து இன்னைக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்கு இவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிற ஸ்டோரி டெல்லிங்ன்ற பாருங்க, இந்த ஸ்டோரி ஒன்று இப்போ பொழுது போலன்னு உட்காந்து பேசுறானுங்களே, இவனுங்க பேசாம பாரதி கண்ணம்மா, செல்லம்மா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த கதையே பேசிட்டு உட்காந்துருக்கலாம். ஏன்னா இவனுங்க கடைசி வரைக்கும் இந்த கதைக்கு தான் இருக்கு. அடுத்த சீனை யோசிச்சு ஏதாவது பண்ணுங்கடானா அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் திங்க் பண்ணவே மாட்டேங்கிறானுங்க.
சார் அப்புறம் உள்ள போட்டிருக்கிறது ஃபுல்லா சீரியல் ஆர்டிஸ்ட், அவங்க என்ன இப்போ சார் பேசுவாங்க இப்போ பாவம். ஒரு சில ரிவ்யூவர்ஸே அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரூல் மீறினது தப்பு, அவங்க பண்ணியிருக்கவே கூடாது. அது இங்க பாருங்க சார், ஆக்சுவலா என்னன்னா ரிவ்யூவர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் சார். இப்போ இன்க்ளூடிங் மீ, இப்போ நான் ரிவ்யூவராக உட்காந்துருந்தேன்னா என் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் ரிவ்யூவர் இல்லாத மெஜாரிட்டி ஆடியன்ஸ் தானே அவங்க ஸ்பெக்டேட்டர், டார்கெட் ஆடியன்ஸு. அந்த ஆடியன்ஸ் ரசிக்க வைக்கிறது தானே அவங்களோட. நாங்கள் இங்கே கல்லா கட்டி காசு பார்க்குறவன் ரிவ்யூவரில் சொல்கிறவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவான். அவனுக்கு என்ன அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறது ரிலேட்டபிளாக நம்ம கனெக்ட் ஆகுறோம், கனெக்ட் ஆகலை. ஆனால் அதை வந்து ஒரு நாளைக்கு மெனக்கெட்டு இந்த 1 மணி நேரம் ஷோ பார்க்கணும், இல்லை ஒரு நாள் பார்க்கணும்னு நினைக்கிறான். அவனை திருப்திப்படுத்துறதும், அதுக்காக ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போனவங்களும் 2 பேரையும் மேட்ச் பண்ற அந்த ஒரு பாயிண்ட் தானே ரொம்ப முக்கியம். இப்போ நான் இப்போ ஒரு ரூலை மீறுறேன். நான் ஒரு ரூலை மீறும் பொழுது எனக்கு என்ன பயம் வரக்கூடாதுன்னா, ரூலை மீறிட்டோமேன்ற பயம் வரக்கூடாது. நம்ம ரூலை மீறினதுனால ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய அடங்க முடியாத ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்து வீட்டோட அமைதியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா நான் ஒரு ரூலை மீறுறதுக்கு போனேன். இந்த ரூலை மீறினா வீட்டுக்குள்ள கலகம் வரும். அப்புறம் பின்ன சும்மா உட்காந்துருந்தா சார், இப்போ ஒன்றும் இல்லை, நாய் குலைக்கிற கான்செப்ட் அழகா நிறுத்தி ஒரு ஒரு பிரச்சனையை கொடுத்தாங்க. எப்படி என்னன்னு கொடுத்தாங்க? நீங்க ரூலை தப்பா, அதாவது ஒருவேளை உங்க மைக் சரியா இல்லையோ, இல்ல நீங்க அத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கேப்டன் வந்து இன்னொருத்தங்களை தண்டிக்கலாம். அந்த தண்டிக்கிறது ஒரு மாதிரி சிம்பிளா இருந்தா அந்த அந்த பார்க்குற சுவாரஸ்யமே கெட்டு போயிடும். நான் ரொம்ப கடினமா கொடுங்கன்னு சொல்லல, ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தினாலோ இல்ல ஒரு மாதிரி ரூலை மறந்துடக்கூடாதுனாலோ அப்படி. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்த வச்சுதான் கண்டென்ட் பண்ண முடியும், டாஸ்கை வச்சே கண்டென்ட் பண்ண முடியாது. அதுதான் இந்த வாட்டி அருணுக்கு அது கொடுத்துருக்கதுமே எது கரெக்டான ரூல்ஸ், எது நீங்க போட்ட ரூல்ஸ். நான் பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் எது, நீங்க எது போட்ட ரூல்ஸ், எதுல நீங்க வந்து சுவாரஸ்யம் கொண்டு வரலான்றத இது பண்றதுக்கு தான் அவர் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காருன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவன் செல்ஃப் சென்ட்ரிக்கா ஒரு 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 தாட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த தாட்ல இருந்து அவன் வந்து இவங்களை வந்து என்கேஜ் பண்ணணும். அதை அவன் என்கேஜ் பண்ணலன்னா கேப்டனா போர் அடிக்கிற மாதிரியான ஒரு பேசிக்கலாக இவன் கேப்டன்ஷிப் ஒன்று தான் இருக்க போகுது. ரொம்ப ஹம்பிளா இருக்க போறான், கைண்டா இருக்க போறான், ரொம்ப ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸை யூஸ் பண்ண போறான் அப்படின்னு. ஆனா கடைசியா மஞ்சரி போக் பண்றதை பார்த்தா இவன் வாய விட்டுருவான் போல் இருக்கு. கோபம் பூச்சிக்கு பொத்துக்கிட்டு வருது. எனக்கு என்னமோ கேப்டனை வருத்துருவாங்க போல் இருக்கு. பார்க்கலாம் சார். ப்ரோமோ பார்த்தா அந்த அளவுக்கு தோணல சார் ஆக்சுவலி. ஏன்னா இந்த 3 ப்ரோமோவுமே ஒரு போன சீசனால கொடுத்த ப்ரோமோ அளவுக்கு கூட இல்லை. அது ரொம்ப மொக்கையா இருக்கு. அது ப்ரொவோக் பண்ணாலுமே அவர் அவ்வளவா காட்டிக்க மாட்டாரோன்னு தோணுது. அல்காஃப் கேளுங்க அல்காஃப். சார் எனக்கு ஒரு கொஸ்டின். சொல்லுங்க சார். எப்பவுமே இந்த ஸ்வாப் அப்ப நான் போறேன் சண்டை தான் வரும். நேற்று ஏதோ ரியாவை தள்ளி விட்டுலாமா தான் எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது அதை சுத்தி எல்லாம் அந்த பக்கெட் அவங்களை தள்ளி. ஏன்னா போன வாரமே சொல்லியிருந்தாங்க தர்ஷிகா வந்து நான் அடுத்த வாரம் ஜாக்லின் போகும்போது சொல்லியிருந்தாங்க நான் அடுத்த வாரம் போவேன், நான் அதுக்கு இது பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வாரம் எல்லாமே ரியாவை போக சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதை பத்தி அந்த வீக்கெண்ட்ல பேசும்பொழுதும் பொதுவா ஒரு கருத்தை சொல்லும் பொழுதும் ரியாவோடைய அவர்ஷன் எவ்வளவு லெவல்ல பாய்ஸ் கிட்ட இருக்குன்றத ஒரு மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஒரு மாதிரி கேர்ள்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அந்த முக்கிய புள்ளி 4 பேர் விழா குழுவில் இருக்கிறவங்களையும் மற்றவங்களும் ஒரு மாதிரி அசஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல என்னன்னா இவங்க எப்படியாவது ரியாவை வந்து அந்த பக்கம் தள்ளிட்டா ரியா கால் அந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய மைண்டுக்கு அங்க போய் ஏதாவது பேசி தானா மாட்டிக்கும். அதனால இந்த எலிமினேஷன்ல மற்றவங்களாம் சேஃப் ஆயிடலாம், ஏன்னா இந்த தடவை கேர்ள்ஸும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தாட் ப்ராசஸ்ல இருந்திருப்பாங்க. ஆனா அதை கரெக்டான நேரத்துல வந்து மஞ்சரி டீகோட் பண்ணி, ஏன்னா ரியா வந்து இங்க இருந்து அங்க அனுப்புனா அதுக்காக எல்லாம் பேசுறாங்களே, ரியா வந்து சென்சிபிளா சரி நாங்க போறேன், நான் ஒரு கண்டிஷன்ல போறேன், நான் இருந்தேன்னா ரியா இடத்துல தான் கேட்டிருப்பேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்க போறேன், ஒருவேளை கேர்ள்ஸ் என்எஃப்பி பாஸ் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த பாஸ் எனக்கு தான் சொல்லுங்க, நான் போறேன்னு சொல்லியிருந்தா இவங்க யாராச்சும் ரியாவை ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க? அது அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து வேற மாதிரி
இவங்க புடிச்சிட்டாங்க. இவங்க ஏன் எல்லாரும் ரியாவை அனுப்புறதே ஒரு பாயிண்டா வச்சிருக்காங்க. அதுவும் ஒருத்தர் சொல்லி அது ஆக்சுவலா அது ரூலே கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எப்படி பண்ணுவாங்க கேர்ள்ஸ்ல, யாருக்கு இன்ட்ரெஸ்ட்னு கை தூக்குவாங்க, அடிச்சுப்பாங்க. அடிச்சுட்டு இப்ப பாத்தீங்களா அந்த ஆமா ஆமா, அதனாலதான் இந்த டிஃபரெண்டா ஃபார்முலாவே இருக்கு. மாறி போச்சு. யார அனுப்பலாம்னு இவங்களுக்குள்ள முடிவு பண்ணி இப்ப இவங்களுக்குள்ள முடிவு பண்ணவங்கள அனுப்புற அளவுக்கு மாறி போச்சு. ஃபர்ஸ்ட் வாரத்துல தர்ஷா கிடைக்கலன்னு அழுது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை பண்ண அந்த ஸ்வாப் இப்ப எப்படின்னா நீ போ நான் போன்ற மாதிரி போச்சு. ஆமா, சௌந்தர்யா அனுப்புற டைட்லயுமே சாச்சனாதான் போனாங்க. அந்த லெவலுக்கு மாறி போச்சு. அதான் சார், தேங்க்யூ. ஜெய்சன் டிஓஜே பேசணும்னாரு, பேசுங்க ஜெய்சன். சார் ரவீந்தர் சார் பிக் ஃபேன், அதை முதல்ல சொல்லிடுறேன். ஓ தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு சின்ன உங்க வியூ மட்டும் கேட்கணும். இது எப்படி இன்னைக்கு முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு, சௌந்தர்யா வந்து அவங்க எமோஷனலை வந்து அழகா டிசைன் பண்றாங்க அப்படின்ட்டு. அதை பத்தி கொஞ்சம் ஒப்பீனியன் மட்டும், உங்க ஒப்பீனியன். இல்லை சார், அவங்க மொத்த கேமே வந்து நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கான்ஃபிடன்ஸ் ஏற 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 கலாய்க்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரு, எமோஷன்ஸை டெலிவர் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரக்சர், நியாயமாக பேசுறதுக்குரிய இடத்த வந்து ஒரு ஸ்ட்ரக்சரு, இப்போ அழகாக அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று தான் இப்போ அப்லிஃப்டிங்கில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது என்னன்னா, அதை அவங்க வெளிப்படுத்துகிற முறை வந்து ரொம்ப ஆட்டிடியூட் ரிஃப்ளெக்டடாக இருக்கு. அதை தவிர அவங்க எல்லாத்தையுமே எமோஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணுற எமோஷன்ஸு தான் இல்லை. அவங்க சில இடத்துல இன்னைக்கு ஏதோ இன்னைக்கா நேத்தான்னு பார்த்தேன் எனக்கு தெரியல, ஜாக்லின் சில இடத்துல கொடுத்த கவுண்டர்லாம் சூப்பராக இருந்தது. நீ ஒரு நீ வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய ஒரு பாயிண்ட்டு, ஆனால் நீ சொல்கிற ஒரு பாயிண்ட்டை ஒத்துக்க வைக்கிறதுக்காக நீ வந்து அதை வந்து ஜாக்லினை வந்து அந்த வீட்டில் வந்து அவ்வளோ ஈஸியாக அடுத்தவங்க பேசிடுவாங்களான்னு தெரியல, சௌந்தர்யா ரொம்ப ஈஸியாக பேசுகிறாங்க.